வணக்கம் நண்பர்களே. ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து 5ஆவது நாளில் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கிடைக்கும். சரிங்களா? இந்த கூப்பன் கோடு மொத்தம் 6 கூப்பன் கோடு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6 கூப்பன் கோடில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா ரூ. 3250. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்குனாலும் இதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ரூ. 3250க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ரூ. 500, ரூ. 1000, ரூ. 3000, ரூ. 2500 உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணிடலாம். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 கூப்பன் சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு 3வது கூப்பன் சேல் பண்ணுறீங்களா, அந்த டேட்டிலேருந்து 10 நாளைக்குள்ளே உங்களோட ஐடியை என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடி டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்காட்டுக்குள்ளே நீங்கள் அகெயின் என்ட்ரி பண்ண முடியாது. அதாவது உங்கள் ஐடியை நிரந்தரமாக அவங்க லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கு ரூ. 3250 அந்த பின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு பே பண்ணி தான் நீங்கள் உங்கள் ஐடியை டாப்அப் பண்ணணும். சரிங்களா? டாப்அப் பண்ணாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி நிரந்தரமாக அவங்க முடக்கிடுவாங்க கம்பெனிலேருந்து. சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் ரூ. 3250 ஒர்த்து உள்ள கூப்பனை உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு விஷயம் மனசில் வைக்கணும். உங்களுக்கு மொத்தம் 6 கூப்பன். சரிங்களா? 6 கூப்பனில் நியர்லி ரூ. 19,000க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் முதல் 3 கூப்பனை நீங்கள் சேல் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் அந்த கூப்பனை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ணதுக்கு உங்களுக்கு கையில் பைசா இருக்காது. அப்போது 3 கூப்பனில் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 9,750 கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு டாப்அப் பண்ணதுக்கு தேவை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 3250 தான். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த 3 கூப்பனையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 கூப்பன் 3 கூப்பனை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டவுன்லைன் அதாவது உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பார்ல, அவரோட ஐடியை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட ஐடி நம்பர் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கணும். சரிங்களா? அந்த ஐடி நம்பரை அவர்கிட்ட கேட்டு வாட்ஸ்அப்பில் கரெக்டாக அந்த ஐடி நம்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேட்டு வாங்கிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஐடி நம்பரை வாங்கிட்டு உங்களோட சைட்டு ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? உங்களோட சைட்டு ஓப்பன் பண்ணி இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 லைனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த 3 லைனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துல மை டைரக்ட் இன்ஆக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இன்ஆக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே சேர்ந்துருப்பார்ல அவரோட ஐடி நம்பர் இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? அது அந்த 2 நம்பரும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? சேமாக இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்த நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த யூசர் ஐடிங்களில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே காப்பின்னு கேட்கும். சரிங்களா? அல்லது அவர் அனுப்பின அந்த ஐடி நம்பர் சேமாக இருந்தால் கூட நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? மை கூப்பனை கிளிக் பண்ண உடனே அன்யூஸ்டு கூப்பன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 6 கூப்பனுங்க வரிசையாக இருக்கும். சரிங்களா? இந்த கூப்பன் நம்பர் இருக்கும். இங்கே ஆக்டிவேட்னு ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அவரோட ஐடி நம்பரை இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது பேஸ்ட் பண்ணாலும் சரி தான். இந்த இடத்த நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம்னு கொடுங்க. சரிங்களா? கன்ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண அந்த நம்பர் ஐடி நம்பர் இங்கே வந்துடும். சரிங்களா? கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்மை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா?
லோடாகி முடித்த உடனே என்ன ஆகும்னா உங்களோட டவுன்லைனோட நேம் இங்கே ஷோ ஆகும், அவரோட மொபைல் நம்பரு உங்கள் நேம் இங்கே ஷோ ஆகும். கீழே வந்து கன்ஃபார்ம்னு இருக்கும் சரிங்களா. இந்த கன்ஃபார்ம்ங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஓகே கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த 6 ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஐடி வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ வந்து 5 ஐடி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை நீங்களே ஓப்பன் பண்ணி மை டைரக்ட் ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அவரோட ஐடி நம்பர் இருக்கும், அவரோட நேமு மொபைல் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். இங்கே வந்து மை டைரக்டில் வந்து ஆக்டிவ் லிஸ்ட்டில் வந்து அவர் வந்து வந்துடுவார் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்கும்னா இந்த இடத்துல வந்து பேசிக்னு வரும், கீழே வந்து ஆக்டிவ்னு ஆயிரும். ஐ மீன் அதாவது உங்களோட டவுன்லைன் சரிங்களா. ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த இடத்துல வந்து பெண்டிங்னு இருக்கும் சரிங்களா. இந்த பெண்டிங் எப்போ வரும்னா அவரோட ப்ரொஃபைலு, பேங்க் டீட்டெயிலு, சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த 3 ஆப்ஷனையும் அவர் வந்து பண்ணியிருக்கணும், கட்டாயம் பண்ணணும் சரிங்களா. பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து நம்ம அந்த கோடு, அதாவது அந்த கூப்பன் கோடு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பெண்டிங் இருக்கும், ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ்னு இருக்கும் சரிங்களா. அவரும் வந்து இந்த ஆக்டிவ்னு வந்தோன்னா அவர் வந்து மறுபடியும் அவர் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இதுதான் கூப்பன் கோடு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தடு சரிங்களா. வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு ஃபோர்கார்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.